கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுபீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். 1 நாளாகமத்தின் புத்தகம் 29ஆம் அதிகாரம் 25வது வசனம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் வசனம் 25. இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். இஸ்ரவேலர் எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேலில் ராஜாவாக ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அற்புதமான ஒரு வசனத்தில் கடவுளுடைய உயர்த்துதல், கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது, ஒரு மனிதனை கனப்படுத்தும் பொழுது அவர் எவ்வளவு அற்புதமாக அந்த மனிதனை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை அவன் எந்த நிலையில் இருந்தாலும், எந்த நிலையிலே ஒரு மனிதர் இருந்தாலும் அந்த இடத்துல இருந்து கடவுள் அபரிமிதமான உயர்வுகளை, மேன்மைகளை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதற்கு இந்த வசனம் மிகவும் ஆணித்தரமாக சாட்சி பகர்கின்றது. இது சாலமோன் வாழ்க்கையில் நடக்கிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த முதற் பகுதி இப்படி சொல்லுகிறது: இஸ்ரவேலர் எல்லாரும் காண, இந்த சமஸ்த இஸ்ரவேல் மக்களுடைய கண்களுக்கு முன்பாக எல்லாரும் காண கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கினார். கடவுளுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, சாலமோனை குறித்து நன்றாக நமக்கு தெரியும். எப்படிப்பட்ட நிலையிலே சாலமோன் பிறக்கின்றார், யாருக்கு பிறக்கின்றார், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஒரு நாள் ஒருவர் என்னிடத்தில் கேட்டார், சாலமோன் பிறந்த காரியங்கள் கேள்விக்குறியானதல்லவா, கடவுள் அவரை எப்படி உயர்த்த முடியும் என்றெல்லாம் கேள்வி கேட்டார்கள் என்னிடத்தில். ஆனால் இங்கே வாசிக்கும் பொழுது, மனிதர்களால் எள்ளி நகையாடப்படுகின்ற, மனிதர்களால் புறக்கணிக்கப்படுகின்ற, மனிதர்களால் துச்சமாக அருவருப்பாக நினைக்கப்படுகின்ற மக்கள் மீது கடவுள் எவ்வளவு கரிசனை நிறைந்த ஆண்டவராக இருக்கிறார், எவ்வளவாய் புறக்கணிக்கப்பட்ட மக்களை கர்த்தர் நேசிக்கின்றார் என்பதை இந்த அருமையான வசனத்திலே நாம் படிக்கின்றோம். இஸ்ரவேல் மக்கள் எல்லாரும் காண கடவுள் அவர்களை மிகவும் உயர்த்தினாராம். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து வருகிற வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலிலே இதற்கு முன்பதாக இருந்த ராஜாக்கள் எவருக்கும் இல்லாத மகத்துவத்தை அவனுக்கு கொடுத்தார். இன்னும் தாவீதை குறித்து நாம் படிக்கிறோம். தாவீது ஒரு ஆடுகளுக்கு பின்பதாக இருந்த ஒரு மனிதனை ராஜாவாக்கினார் என்று சொல்லி. ஆனால் இந்த வசனத்தின் படி பார்த்தால், இஸ்ரவேலிலே இருந்த எந்த ராஜாவுக்கும் கொடுக்காத அந்த மகத்துவத்தை கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தாவீதின் காலத்தை விட சாலமோனை கடவுள் இன்னும் அதிகமாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, புறக்கணிக்கப்படுகிற இடத்துல கடவுள் தம்முடைய வல்லமையை விளங்கச் செய்து சாலமோனை கர்த்தர் உயர்த்தினதை பார்க்கிறோம். இன்றைக்கும் ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட நிலையில், அவமதிக்கப்பட்ட ஒரு நிலையில், நான் எதற்குமே பிரயோஜனமில்லாத ஒருவனாக மாறிவிட்டேன், என்னிடத்தில் எந்த விதமான தாளந்துகள் இல்லை, நற்குணங்கள் இல்லை, நல்ல செயல்கள் இல்லை, எல்லாராலும் நான் அவமதிக்கப்பட்டிருக்கின்றேன், ஒதுக்கப்பட்டிருக்கிறேன், புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றேன், குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றேன். பல நேரங்களிலே அந்த குற்றச்சாட்டுகள் கூட என் வாழ்க்கையில் அது உண்மையாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி மிகவும் கலங்கி, என்னாலெல்லாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா என்று நினைக்கின்ற கடவுளுடைய பிள்ளைகளுக்கு சாலமோன் ஒரு சாட்சியாக நிற்கின்றார். தாழ்மை உள்ளவர் மீது
கிருபையை பெருகச் செய்கின்ற கடவுள். புறக்கணிக்கப்பட்டவர்களை ஆண்டவர் தன் பக்கமாக சேர்த்து கொண்டு அவர்களை ஆசீர்வதிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். வேதத்தில் பல இடங்களிலே நாம் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் வாசிக்க முடியும். பிற மனிதர்களாலே குற்றம் சாட்டப்பட்ட அநேகரை நாம் வேதத்தில் படிக்கலாம். அது சகைவாக இருக்கலாம், கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்மணியாக இருக்கலாம், இன்னும் பலரை குறித்து நாம் சொல்ல முடியும். சமாரிய பெண் என்று அடுக்கிக் கொண்டே நாம் போகலாம். ஆனால் ஒருவரை கூட மனிதர்கள் கடிந்து கொண்ட வண்ணமாக, மனிதர்கள் அவமானப்படுத்தின வண்ணமாய் கடவுள் அவமானப்படுத்தவே இல்லை. மாறாக கடவுள் அவர்களை உயர்த்தினார், ஆசீர்வதித்தார். அதைதான் ஒருவேளை ஏசாயா இப்படி சொல்லுவாரோ, குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிறார், புழுதியிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுக்கிறார் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி உங்களுடைய நிலைமை என்ற நிலைமையும் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குமானால் கவலைப்பட வேண்டாம். நம்முடைய கடவுள் இரக்கமுள்ள கடவுளாய், நம்முடைய கடவுள் அன்பு நிறைந்த கடவுளாய், நம்முடைய கடவுள் நம்மை நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். கடவுள் நம்மை நேசிக்கும் பொழுது பிறர் நம்மை அவமானப்படுத்தினால், பிறர் நம்மை தூஷித்தால் அதை குறித்து ஒரு பொருட்டாக நாம் எண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் கடவுள் நம் மீது அன்பாக இருக்கிறாரே, கடவுள் நம் மீது பிரியமாய் இருக்கிறாரே, கடவுள் நம் மீது இரக்கமாய் இருக்கிறாரே, அதை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இங்கே அழகான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் மக்கள் காண என்று எழுதியிருக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் காண. எந்த இஸ்ரவேல் மக்கள்? ஒருவேளை அவதூறு பேசின, அநியாயத்தை வாரி பூசின, ஒருவேளை கசப்பான காரியங்களை சாலமோனை குறித்து சொல்லப்பட்ட அந்த மக்கள், அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் சாலமோனை உயர்த்தினார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட நிலையிலே, புறக்கணிக்கப்பட்ட நிலையில் நீங்கள் நின்று கொண்டிருப்பீர்களானால், யார் உங்களை புறக்கணித்தார்களோ, யார் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யார் உங்கள் மீது நிந்தைகளை பொழிகின்றார்களோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாய் கடவுள் உங்களை உயர்த்துவதற்கு போதுமானவராக, வல்லவராக இருக்கிறார். அதை ஏற்ற நேரத்தில் கர்த்தர் செய்து முடிப்பார் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆமாம் ஆண்டவரே, எங்களை நீர் அவ்வளவாய் நேசிக்கிறீர். ஒருவேளை மனிதர்கள் எங்களை ஆண்டவரே விரல் நீட்டி குற்றம் படுத்தலாம், மனிதர்கள் எங்களை கர்த்தாவை அவமானப்படுத்தலாம், நிந்தையாக ஆண்டவரே அநேக காரியங்களை எங்கள் மீது சொல்லி எங்களை ஆண்டவரே மிகவும் இழிவாய் நடத்தலாம் ஆண்டவரே. ஆனால் கடவுள் ஒரு நாளும் எங்களை கர்த்தாவே அப்படி செய்கிற கடவுள் அல்ல. மாறாக நாங்கள் மக்களால் புறக்கணிக்கப்படும் போது, அவமானப்படுத்தப்படும் போது, இதோ எங்கள் மீது நீ இரக்கத்தை பொழிந்து ஆண்டவரே எங்களை உயர்த்துகின்ற ஆண்டவராய், எங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறேன். அதை சாலமோன் வாழ்க்கையிலே செய்து காண்பித்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் அதிகமாய் செய்வதற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறதற்காய் தோத்திரம். தாழ்த்தி திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்தவர்களும் அற்புதங்களை செய்யும். மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.